கண்டிப்பாக நீங்க சொல்றது மாதிரி இந்த வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தலைநகர் டெல்லி முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் தலைநகர் டெல்லியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க டெல்லி முழுவதுமே டெல்லி போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் இல்லம், குடியரசுத் தலைவர் மாளிகை, எதிர்கட்சி தலைவர்கள், முக்கியமான விஐபிக்களுடைய வீடுகள், நாடாளுமன்றம், இந்தியா கேட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்பு என்பது டெல்லி போலீசாரால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தலைநகர் டெல்லியில இருக்கின்ற செங்கோட்டை அருகே ஒரு கார் வெடிகுண்டு விபத்து என்பது நடந்திருக்கிறது. இன்று மாலை 6:55 மணிக்கு தான் இந்த வெடிகுண்டு விபத்து என்பது நடந்திருக்கிறது. செங்கோட்டை அருகே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் தான் திடீரென்று 6:55 மணிக்கு வெடித்திருக்கிறது. மெட்ரோ ஸ்டேஷன் கேட் நம்பர் 1 அருகே தான் இந்த கார் நிறுத்தப்பட்டிருந்திருக்கிறது. முதல்ல அந்த கார் வெடித்ததன் காரணமாக பெரிய அளவுல தீ பற்றி எரிந்திருக்கிறது. அந்த தீ முதல்ல அந்த வெடிகுண்டு வெடித்த அந்த கார்ல இருந்து பரவி மற்ற கார்களையும் பரவி இருக்கிறது. இதன் காரணமாக சுமார் 10க்கும் மேற்பட்ட கார்கள் தீக்கு இரையாகி இருக்கிறது. இந்த வெடிகுண்டு சம்பவம் நடந்த உடனேயே அங்கு போலீசாரா வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 6:55 மணிக்கு நடந்த இந்த சம்பவம் என்பது தலைநகர் டெல்லி முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக 8 பேர் பலியாகி இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் அறிய வருகிறது. 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த காயமடைந்தவர்கள் அனைவருமே அந்த பகுதி அருகே இருக்கின்ற எல்என்ஜேபி மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திடீர் இந்த வெடிகுண்டு சம்பவம் என்பது தலைநகர் டெல்லி முழுவதுமே ஒரு தீப்பற்றி எரியும் ஒரு சம்பவமாகவே பரவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல இன்றைக்கு ஏராளமான கிலோகிராம்ல வெடிப்பொருட்கள் என்பது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 பேர் கைதாகியிருக்கிறார்கள். AK-47 ரக துப்பாக்கியும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் தானாகவே வெடித்ததா என்பது பற்றியெல்லாம் தற்போது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.